இந்த வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா முதல்ல லென்டில்ஸ் இல்லைன்னா தால் சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட புரோட்டீன், ஃபைபர் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. தோராயமாக ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதில் 18 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ரெண்டாவது பன்னீர், அதில் கேல்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அது ஸ்லோ டைஜஸ்டிங் புரோட்டீன் இருக்கிறனால நமக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் பீஸ், ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதில் 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் மட்டும் இல்லை, நிறைய மினரல்ஸும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ், கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் எடுத்தீங்கன்னா அதில் 5 கிராம் புரோட்டீன் ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்குது. ஏகப்பட்ட மினரல்ஸும் இருக்குது. அடுத்தது சோயா மில்க், இதில் ஏகப்பட்ட கால்சியம், வைட்டமின் டியும் இருக்குது. கூடவே நிறைய புரோட்டீன் லெவலும் இருக்குது ஃபுல்லாக. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. கூடவே மெக்னீஷியம் அண்ட் மேக்னீஸ் அண்ட் பாஸ்பரேட், இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியாக பீனட்ஸ், இதில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, இதில் ஃபோலேட் இருக்குது, வைட்டமின் இ அண்ட் கால்சியம் லெவலும் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. தோராயமாக 30 கிராமில் எடுத்திங்கன்னா அதில் 8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சாப்பிடாதவங்க இந்த ஹை லெவல் ஆஃப் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் சாப்பிட்டு ஒவ்வொருத்தங்களோட மசில் மாஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னா பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று.